வரேன் சார். 2023 வெள்ளம் வந்துச்சு சார். அந்த அப்பவும் போய் சொன்னோம், ரோடு போடலை. ரோடு ரொம்ப மோசமாயிட்டு. இந்த வருஷம் வெள்ளத்துக்கும் ரொம்ப 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 மோசமாயிட்டு. இப்பவும் போய் சொன்னோம் மண்ணடிக்க சொல்லி. ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதனால இப்போ கலெக்டர் மனு கொடுக்க வந்துருக்கோம். ஏற்கனவே யார்கிட்ட சொன்னீங்க? கீதா கட்ட போனோம். சரி, மண்ணடிக்க சொல்லி நாங்கள் ஒரு நிறைய பேர் போன பார்த்துக்காங்க. இது வரைக்கும் உடனே ஒரு ரெண்டு வண்டி கூட அடிச்சாங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நிரப்பலை. ஆனால் ரோட்டில் ரொம்ப பாதிப்பு. மக்களுக்கு ஆண்களுக்கு ஃபுல்லாக குறுக்கு வழி வருது. இதனால் எந்த ஆட்டோக்காரங்களும் எங்கள் ஊருக்குள்ள வரமாட்டாங்க. வீரநாய்க்கு தட்டா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுறாங்களே தவிர, ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாமல் வெள்ளத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஒரு ஆட்டோக்காரங்க கூட வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியே ரொம்ப கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்காங்க. பார்த்துக்காங்க. பஸ் எவ்வளோ நாளாக வராமல் இருக்கு? பஸ் வசதி எங்கள் ஊருக்கு கிடையாது. அரசு பஸ் வசதி வந்துச்சு, ஆனால் நிப்பாட்டிட்டாங்க. எப்போ நிப்பாட்டினாங்க? அது வந்து இப்போ 2 வருஷம் நிப்பாட்டிட்டாங்க. வரவே இல்லை. ஒரு மாசம் வேணா வந்திருக்கும் அந்த பஸ். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. ஸ்கூல் பஸ் இப்ப வர முடியல. ஏன்னா அப்படி பஸ் வந்தாலும் ஒரு பஸ் வந்தா ஒரு வண்டி கூட வர முடியாத நிலைமையில பிள்ளைகள் டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்தே பொண்ணு வீட்டுக்கு வர 6-7 மணி இத்தனைக்கு எல்லா வரியுமே போடுதாங்க. வாங்குதாங்க. இத்தனைக்கு எல்லா வரியுமே வாங்கிட்டு போறாங்க. ஆனா எங்க ரோட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவீங்க. இல்ல மாநகராட்சியில எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? மாநகராட்சி இனிமே தான் அடுத்த கிடத்து போகணும். ஆனா எங்க வீட்டுக்காரங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் கவுன்சிலருக்கும் தெரியும். ரோடு கிடக்குது. எல்லாரும் வந்து பார்க்கதான் செஞ்சாங்க. யாருமே நாங்களும் டெய்லி 3 கிலோமீட்டர் பிள்ளைகளை கொண்டு ஓடையில கொண்டு உடையும் முடியல எங்களால. நாங்களும் வேலைக்கு போயிடுவோம். நாங்க உப்பளத்துல தான் வேலை பார்க்க. நாங்களும் வேலைக்கு போயிடுவோம். டெய்லி பிள்ளைகளை கொண்டு ஏற்றி கொண்டு ஏற்றிட்டு வர்றதுக்கு எங்களால முடியல. உங்க பேருக்கா? நாங்க டெய்லி ரோடு போடாம இங்க இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து தான் போய் படிக்கோம். எங்களுக்கு ஊருக்குள்ள பஸ் வர மாட்டுக்கு. உள்ள டியூப் லைட் எதுவும் கிடையாது. அவ்வளவுதான்.